அனைவருக்கும் வணக்கம். இந்த வயல்வெளிகள் வச்சு நம்ம குட்டி அடிக்கையில் அதாவது சோளத்தட்டைகள் வைக்கோல் மூலமாக தீ பரவி குட்டி குடாப்புகளை பிடிச்சி குட்டிகள் இழப்பு ஏற்பட்டுச்சு. சமீபத்தில் கூட பரம்புக்குடி பக்கம் அந்த நிகழ்வுகள் ஏற்பட்டு ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துச்சு. இந்த மாதிரி சூழலில் அந்த தீ விபத்தை தவிர்த்து கொள்வதற்கு இப்போ நான் குட்டி அடைச்சிருக்க முறையை கூட கையாளலாம். அதாவது மரத்து நிழலில் இப்போ நான் பிளாஸ்டிக் பேப்பர் தான் மேலே போட்டிருக்கேன். இது அவ்வளவு பாதுகாப்பு இல்லை. இருந்தாலும் இங்கே வயல்வெளி, அதாவது உழவு தாய் அப்படிங்கிறனால இங்கே மேற்பரப்பில் தீ இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. யாரும் தீ வச்சாலும் பரவி வர்றதுக்கான சூழல் இல்லை இங்கே உள்ள சூழ்நிலை. அதனால் தைரியமாக அந்த பிளாஸ்டிக், அதாவது தார்பாயை போட்டிருக்கிறேன். இது இல்லாமல் ஒரு மரத்து நிழலில் நம்ம இந்த கம்பியை வச்சு குட்டி அடித்தோம்னா எந்த ஒரு இழப்பும் ஏற்படாது. நிறைய நண்பர்கள் சிரமம் பார்க்குறனால இந்த விபத்துகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சிரமம் பார்க்காமல் இந்த மாதிரி கையாளலாம். ரெண்டாவது அப்படியே ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஒரு 10 அடி தூரத்தில் சுற்றி உள்ள வைக்கோல்கள், அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை சுத்தம் செய்துவிட்டு குட்டி அடிச்சிட்டு போனோம், அந்த தீ விபத்து அப்படிங்கிறது முற்றிலுமாக தவிர்க்கப்படும். வருங்காலங்களில் நம்ம இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்தால் மட்டுமே இந்த விபத்தை தவிர்க்க இயலும். சில நண்பர்கள் 10 வயல் 20 வயலுக்கு அங்கிட்டு கூட நெருப்பு வச்சுருந்தாலும் இந்த கோடை வெயிலின் உக்கிரத்தால் எந்த திசையிலேருந்து எப்படி நெருப்பு வரும்னு கூட சொல்ல முடியாது. சாதாரண ஒருத்தர் பீடி சிகரெட் பிடிச்சிட்டு தூக்கி போட்டு போனால் கூட அதுலேருந்து பரவி வரக்கூடியதான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ நம்ம குட்டி குடாப்பு அப்படிங்கிறனால தான் அதில் உள்ள ஓலைகள் குச்சிகள் மூலமாக தான் அதிகமான நெருப்புகளை வெளிவருது. இந்த மாதிரி கம்பிகளில் அந்த வாய்ப்பே இல்லை. ஆமாம், லேசாக அப்படி ஒரு விபத்துகள் வந்தாலும் கூட லேசான ஒரு நெருப்போடு அதை கடந்து போயிடும். பற்றி எறிவதற்கான வாய்ப்புகள்லாம் அங்கே இல்லையா. இப்போ நான் போட்டிருக்க இங்கே நெருப்பு வராது அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையில், 100% நம்பிக்கையில் தார்பாயை கூட மேலே போட்டு விட்ருக்கேன். இல்லைனா கூட நான் பக்கத்தில் அருகாமையில் மரங்கள்லாம் இருக்குது, பற்றியில் அங்கே தான் பக்கத்தில் மரங்கள்லாம் இருக்குது, அங்கே நான் ஊற்றி கொண்டு வச்சு அடைச்சிடலாம். இங்கே வராது அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையில் நான் அந்த மாதிரி தார்பாயை போட்டு அடிச்சிருக்கேன். ஒரு மரத்து நிழலில் நம்ம அடைக்கையில் எந்த ஒரு தார்பாயும் இல்லாமல் மேலே சும்மா ஒரு வலையை கூட போட்டு விடலாம். ஒரு பூனை, காட்டு பூனைகள் இந்த மாதிரி மேலே ஏறி குதிக்காத அளவு கூட ஒரு வலைகளை போட்டு அந்த மாதிரி குட்டிகள் நம்ம பராமரிக்கலாம். தயவுசெய்து இந்த கோடை காலங்களில் நம்ம கண்டிப்பாக வயல்களை கிடையாது மாத்திரம் போட்டுட்டு போயிடுறோம். அப்போ இந்த மாதிரி இந்த கம்பிகள், வலைக்கம்பிகள் மூலமாக குட்டி அடைக்கையில் நாய்களிலிருந்து முழுமையான பாதுகாப்பு, நாய்க்கு எந்த தொந்தரவும் இல்லை, முழுமையான பாதுகாப்பு ஏற்படும். அதனால் இந்த முறையை கையாண்டு நம்மளுடைய பொருட்களை பாதுகாருங்க. இந்த பதிவை ஆடு வளர்ப்போர் சமூக சங்க சார்பாகவும் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு சார்பாகவும் உங்களுக்கு வழங்குகிறேன். நன்றி, வணக்கம்.